ஆக்டர் ரவி மோகன் தற்போது பகிரங்கமாக எல்லார்கிட்டையும் வந்து மன்னிப்பு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த நியூஸ் தாங்க சோசியல் மீடியாவில் ரொம்பவே வந்து ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு. ஆக்டர் ரவி மோகனுக்கும் அவருடைய மனைவி ஆர்த்திக்கும் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இந்த விஷயம் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். சமீபத்தில் வந்து ரொம்பவே வந்து ரொம்ப ஃபயராக இருந்துச்சு இந்த நியூஸு. ஸோ டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருந்தாலுமே கூட ரவி மோகன் வந்து டிவோர்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாரு. ஆனால் அவருடைய மனைவி ஆர்த்தி டிவோர்ஸ் கொடுக்காம வந்து மறுத்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த சூழ்நிலையில தான் சிங்கர் கெனிஷாவோட ரவி மோகன் வந்து ஒரு சில நாட்கள் வந்து தங்கியிருந்தார். இருந்தாலுமே கூட சோசியல் மீடியா பண்ண அந்த ப்ளேமால கெனிஷ்கா மேலே ரொம்ப வந்து தப்பான ஒரு அபிப்பிராயத்தை கொண்டு வந்தாங்க. ஸோ இதில் அப்செட் ஆன கெனிஷ்கா பார்த்தீங்கன்னா ரவிமோகனை விட்டுட்டு அவங்க வந்து போயிட்டாங்க. இந்த பிரிவை தாங்கிக்க முடியாத ரவிமோகன் தான் அப்போ வந்து ப்ரெஸ் மீட் ஒன்று வச்சு அதில் வந்து நிறைய விஷயங்களை பேசியிருந்தார். ஸோ இத்தனை ஆண்டுகளாக நான் வந்து சொல்லாத விஷயங்கள் எல்லாம் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி நிறைய அவருடைய பர்சனல் விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தார். ரொம்ப எமோஷ்னலாக அழுதுகிட்டே வந்து பேசியிருந்தார். ஏன்னா ஆர்த்தி வந்து நிறைய ப்ராப்ளம் பண்ணுறாங்க அப்படின்னும் கூடவே அவங்களுடைய அம்மாவுடைய ப்ராப்ளமும் அதிகமாகவே இருக்குது. ஸோ பணத்துக்காக நிறைய பிரச்சனை பண்ணுறாங்க. என்னுடைய குழந்தைங்கள கூட என்னை வந்து பார்க்க அனுமதிக்கிறது கிடையாது. அவங்களுக்கு பணம் மட்டும்தான் வேணும் என்கிட்ட இருந்து. அதை தான் அவங்க என்கிட்ட எதிர்பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் ரவிமோகன் நிறைய விஷயங்களை வந்து பேசியிருந்தார். அதே நேரம் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருந்தார். அந்த ப்ரெஸ் மீட்டில் எல்லாருமே வந்து கேட்டிருப்போம். என்னோடய டிவோர்ஸ் ப்ராப்ளம் வந்து முடிகிற வரைக்கும் என்னால் வந்து ஆக்டிங்கில் வந்து கான்சன்ட்ரேஷன் கொடுக்க முடியல. ஸோ அது வரைக்குமே வந்து நான் வந்து ஆக்டிங்குள்ளே வரமாட்டேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய விஷயத்த வந்து சொல்லியிருந்தார். இந்த விஷயத்த கேட்ட உடனே ரவிமோகனுடைய ஃபேன்ஸ் அவ்வளோ பேரும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா ரவிமோகனுக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஜ் இருக்குது. ஸோ நிறைய பேர் அவருடைய நடிப்பை விரும்புகிறாங்க, அவரையும் வந்து விரும்புகிறாங்க. அப்படி இருக்கும்போது திடுதிப்புன்னு வந்து ஒரு பர்சனலான விஷயத்துக்காக இப்படி வந்து சொல்லிட்டாரு அப்படின்னு எல்லாரும் வந்து ரொம்ப ஷாக்காக இருந்தாங்க. ஸோ எப்போதுமே வந்து பர்சனலையும் ப்ரொஃபஷ்னலையும் வந்து மிங்கிள் பண்ணிக்க கூடாது அப்படின்றத ரவிமோகன் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் வந்து ரியலைஸ் பண்ணியிருந்தார். ஸோ இந்த மாதிரி விஷயம் வந்து போயிட்டு இருந்த சமயத்தில் தான் இவர் வந்து கொஞ்ச நாளாக என்ன பண்ணிகிட்டு இருந்தாருன்னா ஆன்மீக பயணங்கள்லாம் போயிட்டு இருந்தார். சபரிமலைக்கெல்லாம் வந்து மாலை போட்டு போனார். ஏன்னா அவர் மன ரீதியாகவே ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டுட்டார். ஸோ அமைதி வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆன்மீக பயணங்கள்லாம் வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தார். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஆர்த்தி வந்து ஒரு டிமாண்ட் வச்சுருந்தாங்க. ஆர்த்தி கொடுத்திருந்த டிமாண்ட் என்ன அப்படின்னா மந்த்லி வந்து 40 lakhs வந்து எனக்கு தரணும் அப்படின்ற மாதிரி ஆர்த்தி வந்து டிமாண்ட் வச்சுருந்தாங்க. ரவிமோகனுக்கு பார்த்தீங்கன்னா அப்போ தான் இன்னுமே வந்து கோபம் வந்துச்சு அதிகமாக. ஏன்னா நான் உங்களுக்கு மாதம் 40 லட்சம் கொடுக்குற அளவுக்கு என்னோடய சம்பளமே கிடையாது. நான் எப்படி 40 லட்சம் கொடுக்க முடியும்? அதாவது குழந்தைங்களுக்காக அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் அதுக்கு பதிலாக அந்த குழந்தைங்கள என்கிட்டயே கொடுங்க, நானே பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி ரவிமோகன் வந்து சொல்லியிருந்தார். இதுதான் தந்தையாக அவர் சொன்னாலுமே கூட கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க அம்மா கிட்ட தான் வந்து இருக்கணும் அப்படின்றது தாங்க ரூலு. ஸோ அதன்படி பார்க்கும்போது குழந்தைங்களாம் வந்து அம்மா கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆர்டர் வந்து அப்படி போயிடுச்சு. இதனால் பார்த்தீங்கன்னா சில்ட்ரன்ஸை வந்து அவரால் வந்து பார்க்க முடியல, அவங்க கூட வந்து பழக முடியல. அப்படிங்கும்போது இப்போது ரவிமோகன் எப்படி இருந்தார் அப்படின்னா ரொம்ப தனிமையில் தான் இருக்கிறாரு. அவர் கூட யாருமே கிடையாது. ஏன்னா கெனிஷா வந்து ஒரு நல்ல ஒரு பார்ட்னராக இருந்தாங்க. இருந்தாலும் அவங்களும் வந்து ஒரு சில விஷயம் காரணமாக வெளியே போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களால ஒன்றுமே வந்து பண்ண முடியல. சொல்லப்போனால் ஆர்த்தி அவங்களுடைய ப்ரெஷரால் ரவிமோகன் சார் முன்னே சொல்லியிருந்தார், பேங்க்கில் அக்கௌண்ட்டு கிடையாது, பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் கிடையாது, பேலன்ஸ் ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லாமல் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரியும் தான் பார்த்து பார்த்து ஆசைப்பட்டு கட்டின வீட்டை கூட தன்னுடைய மனைவி பிள்ளைங்களுக்காக கொடுத்துட்டு நான் தனியாக தான் இருக்கேன், வாடகை வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார். இது வரைக்கும் ஆக்டர் ரவிமோகனுடைய ஃபேமிலியை பற்றி எந்த விஷயமும் வெளிவராத சமயத்தில் திடீர்னு ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் வந்துச்சு. எல்லாரையும் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக வச்சுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமில் அவர் எடுத்திருந்த அந்த முடிவு தான் எல்லாரையுமே வந்து இன்னமும் வந்து குழம்பு வச்சுதுன்னு சொல்லணும். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா இப்போ ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் ரவிமோகன் பார்த்திங்கன்னா பகிரங்கமாக ஃபேன்ஸ்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஸோ கண்டிப்பாக நான் அப்படி சொன்ன ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தப்பு. நான் வந்து என்னுடைய பர்சனலையும் ப்ரொஃபஷ்னலையும் ஒன்று சேர்த்துட்டேன். என்னால் வந்து சமாளிக்க முடியல. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நான் அப்படி ஒரு முடிவு பண்ணிட்டேன். ஆனால் கண்டிப்பாக நான் அப்படி செய்யவே மாட்டேன். ஏன்னா என்னுடைய வயது பார்த்திங்கன்னா 46 ஆகுது. இந்த 46 வயதில் 23 இயர்ஸ் பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபீல்டில் சினிமா ஃபீல்டில் தான் இருந்திருக்கேன். அதாவது என்னுடைய பாதி வாழ்க்கையே நான் சினிமாவில் தான் வந்து அர்ப்பணிச்சிருக்கேன். அப்படிங்கும்போது அந்த சினிமாவை நான் பாதியில் வந்து விடுறதுக்கு தயாராக கிடையாது. ஸோ கண்டிப்பாக வந்து நான் சினிமாவில் வந்து மீண்டும் வந்து என்ட்ரி ஆகுவேன். என்னுடைய ஃபேன்ஸ்க்காக நான் திரும்பவும் வரப்போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து கொடுத்துருந்தாரு.
ஏன்னா எப்போதுமே வந்து பர்சனலையும் சரி, ப்ரொஃபஷனலையும் சரி கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பா பிரச்சனை வரும். ஏதாவது ஒண்ணு விடுற மாரி தான் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, பர்சனல் லைஃப்ப வந்து தூர தூக்கி வச்சுட்டு ரவிமோகன் மீண்டும் பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபஷனலுக்குள்ள வரப்போறாரு. அதாவது இதுதான் வந்து ஃபேன்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய ஹாப்பி நியூஸாவே இருந்துச்சு. ஏன்னா ரவிமோகன் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, எனக்காக இத்தன பேர் வந்து காத்துட்ருக்காங்க. என் கூட நடிச்சவங்களா இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், என்னுடைய ஃபேன்ஸா இருக்கட்டும், திரையில இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து என்கிட்ட வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, "நீ வந்து உன்னுடைய ப்ரொஃபஷனல விட்றாத. உனக்காக நெறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நெறைய ஃபேன்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய ஆசைக்காக நீங்க வந்து நடிக்கணும். ரவிமோகன்ட்ட பார்த்துட்டு இந்த மாரி தப்பான முடிவெல்லாம் எடுக்கக்கூடாது. எப்பவுமே வந்து கரெக்ட்டா இருக்கணும்." அப்படின்னு நெறைய பேர் வந்து அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. அத எல்லாமே வந்து ரவிமோகன் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ கண்டிப்பா நான் வந்து இனிமேட்டுக்கு அப்படி சொல்ல மாட்டேன், செய்ய மாட்டேன். உங்களுக்காக, என்னுடைய ஃபேன்ஸ்க்காக நான் திரும்ப வரப்போறேன். உங்களுடைய துருவனா, உங்களுடைய பொன்னியின் செல்வனா, உங்களுடைய ரவியா, நான் கண்டிப்பா வரப்போறேன். என்னைய கண்டிப்பா எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாரி அவர் வந்து அந்த அவார்ட்ல வந்து பேசியிருந்தாரு. ஸோ அந்த விஷயம் வந்து அவர் வந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்டது அவருடைய ஃபேன்ஸு கிட்ட தான். ஆனா நெறைய பேர் என்ன நெனச்சுட்டாங்க அப்டின்னா, அவரு ஆர்த்தி கிட்ட தான் வந்து மனசு மாறி இந்த மாரி மன்னிப்பு கேட்டாரு, அப்டின்ற மாரிலாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க மனசு மாறிட்டு, இந்த மாரி ஆர்த்தியோட சேர்ந்து வாழணும் அப்டின்னு நெனைக்கிறாரு அப்டின்னா, அதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா அவரு வந்து யார்கிட்ட மன்னிப்பு கேட்டிருந்தாரு அப்டின்னா, அவருடைய ஃபேன்ஸு கிட்ட தான் மன்னிப்பு கேட்டாரு. அவர் தனிமையில இருக்காரு இப்போ, யாரோ அவரு கூட இல்ல அப்படின்ற விரக்தியில அவர் மீண்டும் வந்து ஒண்ணு சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்னா, கண்டிப்பா அதுவும் வந்து எல்லாருமே வந்து பாராட்டக்கூடிய விஷயம் தான். ஆனா, இப்போ இவரு கேட்ட மன்னிப்பு யாருக்கிட்டன்னா, ஃபேன்ஸ் கிட்ட தாங்க. இது எல்லாருமே தப்பா ஆர்த்தி கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு. கூட சேர்ந்து திரும்ப வாழ போறாரு அப்படின்ற மாரி சோசியல் மீடியால வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ உண்மை என்ன அப்படின்னா, அவர் வந்து அவருடைய ஃபேன்ஸு கிட்ட தான் வந்து பகிரங்கமா மன்னிப்பு கேட்டிருக்காரு. இனிமேட்டுக்கு நான் வந்து இந்த மாரி தப்பான முடிவெல்லாம் எடுக்க மாட்டேன். மீண்டும் உங்களுக்காக, உங்கள்ல ஒருத்தனா நான் வரப்போறேன். ஸோ இனி வந்து நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பா, மகிழ்ச்சியா வந்து இருக்க போறோம் அப்படின்ற மாரி, என்னுடைய சந்தோஷமான வாழ்க்கைய வாழ ஆரம்பிக்க போறேன் அப்படின்ற மாரிலாம் ரவிமோகன் வந்து பேசியிருந்தாரு. ஸோ அது வந்து ஃபேன்ஸ்க்கு மத்தியில எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங்கா இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு. அந்த ஒரு விஷயம் தான் இப்போவும் சோசியல் மீடியால பார்த்தீங்கன்னா, ரொம்பவே வந்து ட்ரெண்டிங்கா போயிட்டுருக்குங்க. ஸோ கண்டிப்பா ரவிமோகனை இப்படித்தான் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டவங்க, மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அவர் தொடர்ந்து அவருடைய சினிமா ஃபீல்டுல நெறைய வெற்றிகள பார்க்கணும், நெறைய படங்கள்ல வந்து நடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கலாம் மறக்காம அவருக்கு வந்து வாழ்த்துக்களையும் வந்து பதிவு செய்யுங்க. இந்த பதிவுல ரவிமோகன் என்ன சொல்ல வராரு அப்படின்றத நீங்க தெளிவா பார்த்துருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க அப்படின்றதையும் மறக்காம உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி நெறைய அப்டேட்ஸோட இன்னொரு பதிவில் சந்திக்கலாம்.